இந்த மண்ணுக்கும் கவியரசு கண்ணதாசனுக்கும் நூற்றாண்டு தொடர்பு இருக்கிறது. காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்கல்ல? இதெல்லாம் கவியரசு கண்ணதாசனுடைய புனைப்பெயர். கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் இன்றைக்கும் ஒரு பாமனுடைய வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் எல்லாத்துலேயுமே கூட நிற்கிறது கிருஷ்ணதாசனுடைய பாடல்கள் தான். மாட்டு வண்டி போக முடிய இடத்துலெல்லாம் கண்ணதாசனின் பாட்டு வண்டி சொல்லும் அப்படின்னு ஒரு சொலவடை கிராமங்களில் உண்டு. குறிப்பாக கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி, அதில் இசையும் நடனமும் இரண்டு கண்களாக போற்றப்பட்டு மாணவ செல்வங்களை உருவாக்குகின்ற ஒரு இடம். அதில் இன்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா தொடக்கம் முதல் முறையாக நடக்கிறது. அநேகமாக உலகத்திலேயே முதலாக இந்த நூற்றாண்டை தொடங்கி வைப்பது நாமத்தான் இருக்க முடியும். அதற்காக திருச்சி நகைச்சுவை மன்றத்தை சிறப்பாக நான் மனதார கலைக்காவிரின் சார்பாக இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் இனிய கலைக்காவிரியின் மாலை வணக்கம். திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய 28வது ஆண்டில் நாம் பெரும் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றோம். திருச்சி என்றாலே மகிழ்ச்சி, மலர்ச்சி, சமூக புரட்சி. எதை தொடங்கினாலும் இந்த மண்ணிலிருந்து தொடங்குவதுதான் இயற்கை தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய கொடை. அது கவியரசு கண்ணதாசனுடைய நூற்றாண்டும் இந்த மண்ணிலிருந்து, திருச்சியில் இருந்தே நாங்கள் தொடங்குகின்றோம். திருச்சி நகைச்சுவை மன்றம் அதை முன்னெடுத்திருக்கிறது. மட்டுமல்ல, இந்த மண்ணுக்கும் கவியரசு கண்ணதாசனுக்கும் நூற்றாண்டு தொடர்பு இருக்கிறது. எத்தனை நூல்கள், எத்தனை படைப்புகள், எத்தனை நாடகங்கள், எத்தனை உரைநடைகள், சிற்றிலக்கியங்கள், கவிதை தொகுப்பு மட்டுமே 10. அர்த்தமுள்ள இந்து மதம் அதுவும் 10. எவ்வளவு நூல்கள் இருந்தாலும் ஒற்றை நூல் உலகம் முழுக்க பேசப்படுகிறது. அதுதான் காவிய நாயகனுடைய இயேசு காவியம். அது தொடங்கிய இடம் இந்த இடம்தான், இந்த மண் தான். அது தொடங்கி வைத்தவர் இந்த மண்ணின், இந்த கலைக்காவிரியை உருவாக்கிய மாமனிதர் பேரருட் தந்தை எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளார். அவர் உருவாக்கிய இந்த ஜார்ஜ் கோட்டையிலிருந்து தான் கண்ணதாசனுடைய நூற்றாண்டு நடைபெறுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். ஜார்ஜ் கோட்டை இது கலை காவிரி தந்த எஸ்.எம். ஜார்ஜ் கோட்டையில் கவியரசு கண்ணதாசன் என்கின்ற மகத்தான கலைஞனின் நூற்றாண்டு விழா இனிதே தொடங்குகின்றோம். காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்கல்ல? இதெல்லாம் கவியரசு கண்ணதாசனுடைய புனைப்பெயர். அதில் ஆரோக்கியசாமி என்கிறது இதுவரை புனைப்பெயர்கள் வைத்ததில் கண்ணதாசனுக்கு ஆரோக்கியசாமிங்கிற பெயர் இருக்கிறது. இதை தமிழ் கூறும் நல்லுலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஜென்சி தலைமுறைக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பட்டிமன்றத்தின் நடுவராக போற்றுதலுக்கும் பெருமைக்கும் வணக்கத்திற்குரிய ஐயா சொல்வேந்தர் அவர்கள் முதலாக திருச்சியில் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. முதலாக நம்ம கலைக்காவேரி நுண்கலை கல்லூரிக்கு நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அவங்கள உங்கள் எல்லோருடைய எழுந்து நின்று நீங்கள் தரக்கூடிய கர ஒலியோடு அவர்களை வருக வருக என சொல்வேந்தர் சுவிசிவம் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். காரைக்குடி பக்கத்தில் சிறுகுடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அவருடைய அப்பா அம்மாவுக்கு 8வது குழந்தையாக பிறந்து 8ஆம் வகுப்பு வரை படித்து 18வது வயது எழுத ஆரம்பித்தார். கதை, கவிதை, கட்டுரை, இலக்கியங்கள் என தமிழ் இலக்கியத்துக்கு அவர் தந்திருக்கக்கூடிய பங்கு ரொம்ப அதிகப்படியானது. ஆனால் அவருடைய இலக்கியங்களிலே அதிகமாக அவர் விரும்பியது கவிதையும் திரைப்பட பாடல்களும் தான். காரணம், எத்தனையோ கவிஞர்கள், பாரதிதாசன், பாரதியார், இவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் நான் எந்த வகையிலையும் குறைத்து மதிப்பிடலை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கடைகோடி கல்வியறிவு இல்லாத கடைகோடி பாமரனுக்கும் தமிழ் இலக்கியம் திரைப்பட பாடல் வழியாக போய் சேர்ந்துச்சுருந்தாக்க அது கண்ணதாசன் மட்டும்தான். கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் இன்றைக்கும் ஒரு பாமரனுடைய வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் எல்லாத்துலேயுமே கூட நிற்கிறது கண்ணதாசனுடைய பாடல்கள் தான். அத்தகைய கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழா, அவர் பிறந்தது
24 ஜூன் 24 1927. இன்றைக்கி 21. திருச்சி நகைச்சுவை மன்றம் அவர் பிறந்த 3 நாளுக்கு முன்னாடியே இந்த நூற்றாண்டு விழாவை தொடங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக திருச்சி நகைச்சுவை மன்றத்திற்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கலைக்காவேரி நுண்கலை கல்லூரிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று அகில உலக இசை தினம், அத்தோடு அகில உலக யோகா தினம். எனவே இங்கே இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள், யோகா கலைஞர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். குறிப்பாக கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி, அதில் இசையும் நடனமும் 2 கண்களாக போற்றப்பட்டு மாணவ செல்வங்களை உருவாக்குகின்ற ஒரு இடம். அதில் இன்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா தொடக்கம் முதல் முறையாக நடக்கிறது. அநேகமாக உலகத்திலேயே முதலாக இந்த நூற்றாண்டை தொடங்கி வைப்பது நாமத்தான் இருக்க முடியும். அதற்காக திருச்சி நகைச்சுவை மன்றத்தை சிறப்பாக நான் மனதார கலைக்காவிரியின் சார்பாக, இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த விழாவுக்குள்ள ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னவென்றால், அவருடைய கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பிறப்பு நூற்றாண்டு தொடக்க விழா இங்கு நடைபெறுவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு இரவா காவியம் ஒன்றை படைக்க விரும்பினார். அது 1982ஆம் ஆண்டு அன்றைய தினம் முதல்வராக இருந்த டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய கரங்களால் அது வெளியிடப்பட்டது. அன்றைய தினம் வெளியிட நாட்களிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உயிரோடு இல்லை. ஆனால் இயேசு காவியம் என்ற ஒரு நூல் அவருடைய இறந்த உடலின் மீது அந்த நூலை மட்டும்தான் எம்ஜிஆர் வைக்க சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படி அவருடைய இரவா காவியம், ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஏதாவது ஒரு நூல் எழுத வேண்டும், அது இரவா காவியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது இயல்பு. எத்தனையோ நூல்கள் எழுதியிருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் அப்படிப்பட்ட ஒரு இரவா காவியமாக இயேசு காவியத்தை எழுதி அவர்கள் வெளியிட்டது இந்த கலைக்காவிரியில்தான். அதனால் எங்களுடைய நிறுவனர் தந்தை மான்சிங்கர் SM ஜார்ஜ் அவர்கள் இந்த கலைக்காவிரியை தொடங்கிய நாட்களிலே 1977ஆம் ஆண்டு கலைக்காவிரி தொடங்கப்பட்ட நாளிலே அவர் கவிஞர் கண்ணதாசனை அழைத்து இதே கல்லூரியில்தான், அப்பொழுது அது கல்லூரியாக இல்லை, ஒரு கலை தொடர்பு நிறுவனமாக இருந்தது, அப்பொழுது எழுதிய அந்த நூல் எங்களுக்கு கவிஞர் கண்ணதாசனோடு தொடர்பை எடுத்து படித்திருக்கிறது. எனவே கவிஞர் கண்ணதாசன் கலைக்காவிற்கு சொந்தமானவர். அவர் எப்பொழுதும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி நிறுவனர் மான்சிங்கர் SM ஜார்ஜ் அவருடைய கல்லறை இங்கே இருக்கிறதோ, அவர் இந்த மாணவ செல்வங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒளிவிளக்காக இருக்கிறாரோ, அதுபோல கவிஞர் கண்ணதாசனையும் கலைக்காவிரியையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. அவருடைய நல்ல வார்த்தைகள், வரிகள் திரைப்படத்தில் மட்டுமல்ல பல மதங்களையும் கடந்து அவர் சிந்தித்திருக்கிறார். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற எழுதிய அதே கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியத்தையும் எழுதியிருக்கிறார். எனவே அவர் மதங்களையெல்லாம் கடந்து நல்ல மாண்பை, தத்துவங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அருமையான கவிஞர் கண்ணதாசனுடைய பிறப்பு நூற்றாண்டு விழா கலைக்காவிரியில் தொடங்குவது மிகுந்த மகிழ்ச்சி. நாட்டரசன் கோட்டையில் என்னுடைய பேத்தியின் திருமணத்தில் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் தலைமையில் ஒரு பட்டிமன்றம் நடைபெற்றது. என்னுடைய மற்றொரு பேத்தி வைஷ்ணவியின் திருமணத்தில் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த 2 பட்டிமன்றங்களும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த 2 பட்டிமன்றங்களையும் ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்து 2 பட்டிமன்றங்களிலும் ஒரு அணியில் உரையாற்றியவர் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் திரு சிவகுருநாதன். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர்தான் இந்த 2 நிகழ்ச்சிகளையும் எனக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் கூறிக்கொள்கிறேன். செட்டிநாடு சிறுகூடல்பட்டியில் பிறந்த கவியரசர் கண்ணதாசனுக்கும் திருச்சிக்கும் நல்ல தொடர்பு உண்டு. அது தவிர அந்த கண்ணதாசன் இந்த சிறுகூடல்பட்டி எங்கள் ஊரிலிருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. அதனாலேயும் நாங்கள் கவிஞர் கண்ணதாசனுடன்
இன்னும் அதிகமான உறவு கொண்டாடலாம். அவர்கள் இளமை காலத்தில் வேலை தேடி வந்த முதல் ஊர் திருச்சி. தன் கடைசி காலங்களில் இயேசு காவியம் எழுதியதும் இந்த கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் தான் நினைக்கும் போது திருச்சிக்கும் அவருக்கும் உள்ள நெருங்கிய உறவு தெரிய வருகிறது. அதீத திறமையுடையவர்களை இறைவன் விரைவில் தன்னிடம் அழைத்துக் கொள்கிறான். 54 வயதுக்குள் இத்தனை கவிதைகள் கட்டுரைகள் எழுதிய கண்ணதாசன் இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் இன்னும் நிறைய படைப்புகள் நமக்கு கிடைத்திருக்கும். இந்த நூற்றாண்டு கிடைத்த ஒரு ஒப்பற்ற கவியரசர் கண்ணதாசன். கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் என பலவற்றையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதி இந்த தமிழர்களுக்கு கொடுத்தது நமக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கும் இறைவன் கொடுத்த வரமாகும். அது ஒரு இது உண்டு, மாட்டு வண்டி போக முடிய இடத்துலெல்லாம் கண்ணதாசனின் பாட்டு வண்டி சொல்லும் அப்படின்னு ஒரு சொலவடை கிராமங்களில் உண்டு. அதுபோல் அதாவது கவியரசு கண்ணதாசன் கூறிய கருத்துக்கள் ஏற்கனவே பல பெரிய திருவள்ளுவர், பாரதியார் போன்றவர்கள் கூறியவையாக இருந்தாலும் அதை மிக எளிமைப்படுத்தி அதை ஒரு பாமரனும் புரிந்து கொள்ளும் வகையில் பரப்புவதற்கு கவியரசு கண்ணதாசன் கவிதைகள் மிகுந்த காரணமாக இருந்திருக்கின்றன. அவர் மனித வாழ்க்கை பற்றி பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். பற்றற்ற வாழ்வு என்றால் எல்லாவற்றையும் மூடிப்போய் சன்னியாசி ஆவதல்ல, இருப்பது போதும் வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கை என்று கூறுகிறார். அதே நேரத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற சில குறிப்புகளையும் சொல்லியிருக்கிறார். துணிந்துவிட்டால் தோல்வி இல்லை, தூங்கிவிட்டால் வெற்றி இல்லை, பார்வையிலே தெளிவிருந்தால் பாதை வெகு தூரம் இல்லை என்று கண்ணதாசன் வெற்றிக்கான இலக்கணத்தையும் கொடுத்திருக்கிறார். கவியரசன் கண்ணதாசன் நம் வாழ்க்கைக்கு தேவையான பல கருத்துக்களை பல இடங்களில் அழகாக நம் மனதில் பதியும்படி வலியுறுத்தியுள்ளார். நாம் அதிலிருந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்வோம்.